இந்த பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக குளறுபடிகள் பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்த நிலையில் தற்பொழுது இந்த தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. 10 தொகுதிகள் மட்டுமே கையெழுத்தாகிறது. எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட இருக்கிறார்கள் என்று போன்ற தகவல்லாம் தற்போது வரை வெளியாகவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த முறை கன்னியாகுமரி, விருதுநகர், திருச்சி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, ஆரணி, திருவள்ளூர், தேனி, கரூர் மற்றும் புதுவை என 10 இடங்களில் போட்டியிட்டார்கள். ஆனால் இந்த முறை 10ல் கிட்டத்தட்ட ஒரு திருவள்ளூர் தனி தொகுதி திமுக சார்பில் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கரூர் மற்றும் திருச்சியில் திமுகவுடைய வேட்பாளரை முன்னிறுத்த திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த முறை கரூர் மற்றும் திருச்சி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க முனைப்பு இல்லை என திமுக தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். அதே போல திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கரூர் மற்றும் திருச்சியில் இந்த முறை திமுக வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக மாவட்ட செயலர்கள் திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இந்த முறை காங்கிரசுக்கு அந்த 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த 2 தொகுதிகளுக்கு மாற்றாக பிற 2 பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் என ஒட்டுமொத்தமாக 10 தொகுதிகளை தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தலைமை காங்கிரசுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் இந்த முறை காங்கிரஸில் போட்டியிடுவார்களா அல்லது வேட்பாளர்கள் மாற்றம் இருக்கப்படுமா என்பது போன்ற தகவல் எல்லாம் காங்கிரஸ் தலைமை இன்னும் ஓரிரு நாட்களை அறிவிப்பார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 39 வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் மேலிடம் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் கடந்த வாரம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. தற்பொழுது திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்படிக்கையில் கையெழுத்திடக்கூடிய நிலையில் கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களில் 1-2 பேர் மட்டுமே மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய திமுக தற்பொழுது தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கான அனைத்து தொகுதி உடன்படிக்கையும் கையெழுத்திருக்கிறது. இன்றைய மதியம் கிட்டத்தட்ட மாநில தரப்பில் ஒரு ராஜ்யசபா பதவியை மக்கள் நியமனத்துக்கு ஒதுக்கியிருந்தார்கள். அதே போல கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தான் இந்த முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கியிருக்கிறது. திமுகவிற்கு 2 தனி தொகுதிகள், அதே போல மதிமுகவிற்கு 1 தொகுதி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் என 4 தொகுதிகள், ஐயுஎம்எலுக்கு 1 தொகுதி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதி என கிட்டத்தட்ட 9 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள். தற்பொழுது காங்கிரசுக்கு 10 தொகுதி என கிட்டத்தட்ட 19 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட தயாராகிறது. நாளைய தினம் திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான நேர்காணலை முதலமைச்சர் நாளைய தினம் நடத்த இருக்கிறார். அதுக்கு முன்பாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என திமுக தலைமை ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது தற்பொழுது கையெழுத்திருக்கிறது. இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திலே காங்கிரஸ் தரப்பில் இருந்து செய்தியாளர் சந்திக்க இருக்கிறார்கள். என்னென்ன தொகுதிகள் என என்பது போன்ற தகவல் எல்லாம் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்படுவதற்கு காரணம் பொறுத்தவரை காங்கிரஸ் கேட்டுக்கொண்ட 9 சீட்டுகளை ஒதுக்க திமுக ஏற்கனவே கடந்த வாரமே முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரசினுடைய தலைமை ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடந்த முறை ஒதுக்கிய அதே தொகுதிகளை மீண்டும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை விடுத்திருந்தார். அதே போல சோனியா காந்தி அவர்களும் முதலமைச்சர் அவர்களிடம் தொலைபேசியில் இது குறித்து பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதியில் ஒதுக்கப்பட்டால் பிற மாநில கூட்டணி உடன்படிக்கையில் பின்னடைவை ஏற்படுத்துவதுடன் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2-3 மாநிலங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் அதே போல அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கான மாநில கட்சிகளுடன் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 18 தொகுதிகளை அந்த கட்சி ஒதுக்கியிருந்தது காங்கிரசுக்காக. அதே போல தற்பொழுது திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்படிக்கையை கையெழுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 2 மாநிலங்கள் மட்டும்தான் 10க்கு மேற்பட்ட 2 இலக்கங்களில் காங்கிரஸ் தங்களுடைய கூட்டணி கட்சிகளிலிருந்து தொகுதி பங்கீட்டு ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் பிற மாநிலங்களும் இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய பிற கட்சிகளுடன் 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் இணைந்து 2 மாநிலங்களுடைய தொகுதி உடன்படிக்கை ஒப்பீட்டு அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பிற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் முனைப்பு காட்டி வருகிறது. அதனால்தான் கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி 28ஆம் தேதி நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1 மாத காலம் தவிர்த்து தற்பொழுது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடும் தற்பொழுது கையெழுத்தாகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் அறிவாலயம் வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவன் அலுவலகத்திலே கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த முறை காங்கிரசுக்கு அதே வேட்பாளர்களை முன்னிறுத்தலாமா அல்லது வேட்பாளர்களை மாற்றம் செய்ய வேண்டுமா, தொகுதிகளில் காங்கிரசுடன் நிலைப்பாடு என்ன மாதிரியான கள நிலவரங்கள் இருக்குது என்று போன்ற தகவல் எல்லாம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக வெளியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு 10 தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலையும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் கே சி வேணுகோபால் அவர்கள்.
தற்பொழுது 2 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாகிறது. 9 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய திமுக தற்பொழுது காங்கிரசுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கிய அதே 10 தொகுதிகள், தமிழ்நாட்டில் 9, புதுச்சேரியில் 1 என 10 தொகுதிகளை ஒதுக்கி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். நாளை முதல் திமுகவினுடைய வேட்பாளர் நேர்காணலையும் முதலமைச்சர் அவர்கள் நடத்த இருக்கிறார்.